கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார் அல்லவா? அந்த ஏசப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்துவோமா? அவர் பெரியவர், நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கண்ணீரை துடைப்பார், அவமானங்களை மாற்றுவார், நிந்தனையை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார், நிரந்தரமான வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகளை தருவார், உங்கள் குடும்பங்களை செழிப்பாக்குவார், உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை உண்டாக்குவார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 17 அதிகாரம் 12வது வசனம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு வர வர பெரியவர்களாவீர்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு வர வர பெரியவர்களாவீர்கள். பாருங்க, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாய் மாறினான். அப்படின்னு நாளுக்கு நாள் பெரியவனாய் மாறுகிறான். பெரிய ஆளா மாற மாற கோட்டைகளை கட்டுகிறான், ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டுகிறான். அப்படின்னா அவன் இருக்கிற இடத்தை சுற்றி காம்பவுண்டு சுவரை கட்டி பலப்படுத்துகிறான். ரஸ்துகள் என்று சொன்னால் வருகிற வருமானங்களை, பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பண்டக சாலைகளை கட்டுகிறான். பாருங்க, அப்படி அவன் பெரிய ஆளாய் மாறிட்டு இருக்கிறான். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களையும் வர வர மிகவும் பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். அங்கு ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாளுக்கு நாள் வர வர விருத்தியடை செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை போல இருக்க போறதில்லை. நாளைக்கு இதை காட்டில் மேலாவீர்கள். அடுத்த மாதத்தில் இன்னும் நீங்கள் பெரியவர்களாய் மாறுவீர்கள். அடுத்த வருஷம் வரும்போது கர்த்தருக்கு சித்தமானால், இயேசுப்பட வருகை தாமதமானால், அடுத்த வருஷம் வந்தால் இப்போது இருப்பதை பார்க்கிறோம், நீங்கள் பல மடங்கு வளர்ந்திருப்பீர்கள். உபாகம் 1 அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்க ஆதியாகமம் 26 வாசித்து பாருங்கள். 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தாராம் ஈசாக்குக்கு. ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்னும் ரெபெக்காளுடைய வாழ்க்கை குறித்து பாருங்கள். சகோதரர் வாழ்த்தும் போது எங்கள் சகோதரியை கோடா கோடியாக நீ பெருகன்னு சொல்லி, அப்படி கோடா கோடியா நீ பெருகுன்னு சொல்றாங்க. அதே ஆண்டவர் உங்களை வர வர பெரியவர்களாய் மாற்றப் போகிறார். இன்று இருப்பதை போல் நாளைக்கு இருப்பதில்லை. இன்றை காற்று நீங்கள் நாளைக்கு வளர்ந்து பெரியவர்களாய் இருக்க போறீர்கள். விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக நீ ஜெபிக்க போறேன். இந்த காரியத்தை இயேசுப்பா அப்படியே நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனை, வர வர பெரியவர்களாய் மாற்றிருங்கள். அன்பு தகப்பன், இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிற பிசாசின் கட்டுகளை உடைக்கிறோம். சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே என்று யாரெல்லாம் இப்போ கலங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணம் பிள்ளைகளுக்கு நடக்கவில்லையே, திருமணம் நடக்கவில்லை என்று கலங்குகிற தாய் தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க உதவி செய்வீராக. திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதே, கற்பத்தின் கனி இல்லையே என்று யார் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது என் ஆண்டவர் அற்புதம் செய்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதான கேடுகள் விலகட்டும், கடன் பிரச்சனை விலகட்டும், தற்கொலை எண்ணங்கள் விலகட்டும். தகப்பனை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாய் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் ஊடுருவி பாயட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.